ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலி ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலி ஹாப்பி குக்கிங்கில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு யம்மியான க்ரீமியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பசங்க கேட்குறாங்கன்னும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் பார்ட்டி எதனா வச்சிங்கன்னா கூட, கெஸ்ட் யாருனா வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு அசத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. மைதால செய்யும்போது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மைதா வேண்டானும் போது மட்டும் நீங்கள் கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமையோ இல்லை மைதாவோ சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம கையை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், நான் இங்கே பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாஸ் கவர் போட்டு மூடி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. வெளியே வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து லெமன் ஃப்ளேவரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு லெமன் எடுத்து அதோடைய தோலை மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். முட்டையோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் இன்னைக்கு பன்னீர் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பொடியாக கட் பண்ண பன்னீர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டஃப்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு பேபி பொட்டேட்டோ வந்து ஒரு 5 பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொடியாக கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும். கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப இழுன்னு இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுங்க, சப்பாத்தி மாதிரி திரட்டணும். நல்லா நைஸா எவ்வளோ மெலிசா திரட்ட முடியுமோ திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா இருக்க மூடியை வச்சு நீங்க வந்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. மீதி இருக்க மாவு வேஸ்ட் பண்ணாம திரும்பவும் அதை நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு திரட்டி திரும்பவும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உள்ள ஸ்டஃப் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நீங்கள் எந்த ஷேப்புக்கு எவ்வளோ பெருசாக நீங்கள் பால்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஸ்டஃப்டு வச்சுட்டு நம்ம மொமோஸ்க்கு பொடி போல் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மணி பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ இந்த மொமோஸை வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மொமோஸ் கிடையாது, மொமோஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வேக விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். ஒரு 7 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்த பிறகு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு பேன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் கிடைச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சூடாகும் போதே அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ லோ ஃப்ளேம்ல என்ன பண்ணுங்க, நல்லா வந்து பொடியா கட் பண்ண பூண்டு வந்து ஒரு 2-3 பூண்டை இதில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வெங்காயம்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு சின்ன வெங்காயம், நம்ம ஒரு வெங்காயம் எடுத்தோம்னா அதில் 1/4 வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கலர்லாம் மாறணும் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இன்னைக்கு லெமன் ஃப்ளேவரில் பண்ணுறோம் நான் சொன்னேன். அதனால் வந்து ஒரு முழு லெமனை எடுத்து இதை நல்லா வந்து
தோல் சீவிக்குங்க. இந்த மாதிரி ஒரு துருவல் வச்சு அதில் வந்து நல்லா தோல் சீவிக்குங்க. ஒரு முழு லெமனுக்குரிய தோலை வந்து இதில் ஆட் பண்ணணும். மீதி என்ன பண்ணுங்க, அந்த லெமனை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. முழு லெமனையும் இதில் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா லெமன் ஃப்ளேவரில், அந்த லெமன் தோலுடைய ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 1/2 கப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு, உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா திக்கா வரும். இந்த மாதிரி திக்கா வர ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு காரம் பார்த்துக்குங்க. தேவைப்பட்டா சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க அந்த மொமோஸ் பால்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸை வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணலாம். என்ன வகையான சீஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைஸ் சீஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை சீஸ் நல்லா கரைகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இதை எடுத்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. அவ்வளோ க்ரீமியாக நல்லா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதிகமாக சாப்பிடாதீங்க. எப்பயாவது அளவாக கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இதெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஓவர் ரேட் வாங்குவாங்க. ஸோ நம்ம இதை வீட்லேயே வந்து நம்ம செய்கிறது ரொம்ப பெட்டர் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த சாஸை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம ஷாலிஸா ஹாப்பி குக்கிங்கில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.